தமிழ் சினிமாவுடைய காமெடி நடிகையான கோவை சரளாவுக்கு ஏற்பட்ட திடீர் சோகம் தமிழ் சினிமாவையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மூத்த காமெடி நடிகையா திகழ்ந்தவங்க கோவை சரளா. தமிழ் சினிமால மனோரமாவுக்கு பிறகு காமெடி நடிகை அப்படிங்கிற பெரிய அந்தஸ்து கோவை சரளாவுக்கு மட்டும் தான் கிடைச்சது. அவங்கள தொடர்ந்து இப்ப வேணா நெறைய பேர் இருக்கலாம். ஆனா, கோவை சரளாவ யாராலயும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தனக்கென ஒரு சிறப்பான, தனித்துவமான காமெடி நடிகையா திகழ்ந்தவங்க கோவை சரளா. அவங்களுக்கு வயசு இப்போ 65 ஆகுது. இதுவரைக்கும் திருமணம் கூட பண்ணிக்கல. தொடர்ந்து சினிமால தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கழிச்சிருக்காங்க. அதுலயும் சொல்லப்போனா, நம்ம கோவை சரளா செந்தில், கவுண்டமணி கூட ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க வடிவேலு கூட ஜோடியா நடித்த நெறைய படங்கள் இன்னைக்கும் கூட பார்த்தா நம்மளுடைய கஷ்டங்கள மறந்து சிரிக்க தோணும். அந்த அளவுக்கு கோவை சரளா, வடிவேலு இவங்களுடைய பேரிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பா அமைஞ்சிருக்கும். சொல்லப்போனா அப்போதைக்கு இருந்த செந்தில், கவுண்டமணி, வடிவேலு, விவேக்ன்னு எல்லார் கூடவும் ஜோடியா நடிச்சிருக்காங்க கோவை சரளா. கோவை சரளாவ பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல பாக்கியராஜ் இயக்கத்துல வெளியான "முந்தான முடிச்சு" அப்படிங்கிற படத்துல சின்ன சின்ன கதாபாத்திரத்துல அங்கங்க தென்படுவாங்க. அதன் பிறகு கோவை சரளாவுக்கு நெறைய படங்கள்ல சின்ன சின்னதா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமா கோவை சரளா தொடர்ந்து ஒரு முக்கியமான காமெடி நடிகையாவே மாறுனாங்க. கோவை சரளா ஒரு காமெடி நடிகையா மட்டும் இல்லாம, குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நாயகிய மையமா வைத்து இயக்கக்கூடிய நெறைய படங்கள்ல கோவை சரளா நடிச்சிருக்காங்க. கடைசியா கூட "செம்பி" அப்படிங்கிற திரைப்படத்துல கோவை சரளா நடிச்சு, முக்கியமான நடிகைக்கான ஒரு அற்புதமான விருதையும் கோவை சரளா வாங்குனாங்க. அவங்களுக்கு வயது இப்போ 65 ஆகப்போது. இதுவரைக்கும் திருமணம் பண்ணிக்காததுக்கான பல காரணங்கள் இணையத்துல அதிகமா பரவிட்டு இருக்கு. ஆனா, அத பத்திலாம் கோவை சரளா எதையுமே கண்டுக்கிட்டதே கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும், "நான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பல. ஸோ, பிறக்கும்போது தனியா தான் பொறக்குறோம். இறக்கும்போது தனியா தான் இறக்கப் போறோம். அதுக்கிடையில யாருடைய உறவு, யாருடைய கட்டுப்பாடும் எனக்கு தேவையில்ல." அப்படின்னு தனது வாழ்க்கைய சுதந்திரமா வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க கோவை சரளா. தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 800 படங்களுக்கு மேல கோவை சரளா நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்பைலேருந்து இப்ப வரைக்கும் படு பிஸியான ஒரு காமெடி நடிகையா இருந்தவங்க கோவை சரளா. அப்படியாப்பட்ட கோவை சரளா இப்ப கூட தமிழ்ல ஒரு முக்கியமான படத்துல, அதுவும் அவங்கள மையமா வைத்து எடுக்கக்கூடிய ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அவங்க நெறைய சின்னத்திரை சீரியல்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்னத்திரை காமெடி நிகழ்ச்சிகள்லயும் கோவை சரளா நடிச்சிருக்காங்க. அவங்க வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்னத்திரை வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வெற்றி கண்டவங்க கோவை சரளா. அப்படியாப்பட்ட கோவை சரளா இப்போ தமிழ்லயும், தெலுங்குலயும் உருவாகக்கூடிய அந்த முக்கியமான படத்துல படு பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு படப்பிடிப்பிலேயே அவங்களுக்கு திடீர் நெஞ்சு வலி ஏற்பட்டு அவங்க வலிய துடிச்சு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்கள அங்கேருந்து மீட்டெடுத்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க படப்பிடிப்பு குழுவினர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோவை சரளாவுக்கு அவங்களுடைய வயது மூப்பின் காரணமா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த மாரடைப்பு அவங்க உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், அவங்கள காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல் சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.